Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 22 டிசம்பரே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் சார் ஏன் அதை பற்றி வீடியோ போடல அப்படின்னா, சிம்பிள்மா, இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2025 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டில் என்எம்சியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும், அது தவறுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் முன்ன பின்ன கொடுத்துருக்கலாம். அப்போ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர், அதை நம்ம பற்றி ஹாப்பியாக வீடியோ போடலாம். பட் இவங்க 2026 வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், கீழே பேஜ் நம்பர் கூட அவங்க சேஞ்ச் பண்ணல. இதில் விட்டுங்க, அடுத்த பேஜில் தெரிய பாருங்கள், கீழே பேஜ் நம்பர் கூட சேஞ்ச் பண்ண முடியல. ஒரு எடிட்டர் வச்சு பழைய சிலபஸில் 1ஆம் நம்பர் பேஜ், இப்போ இவங்க போட்டதில் 2 டைப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கும் பாருங்கள், ஒரு பேஜ் நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க டைப் பண்ணலை. இது எதுக்கு இந்த சிலபஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முன்கூட்டியே ஒரு மாடல் சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்குமே தவிர்த்து, இது 2026க்கான சிலபஸான அஃபிஷியலி இது 2026க்கான சிலபஸ் தான், அதில் எந்த வகையான சந்தேகமும் வேணாம். பட் இது 2026க்கானதும் இருந்தால் கூட 2025ஓட டோட்டல் கட் காப்பி பேஸ்ட் தான். பட் இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெல்டட் டாபிக்ஸ் என்னென்ன, நான் எதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் எந்த வகையான சேஞ்சும் இல்லை, எதுவுமே நியூவாக ஆட் பண்ணல, எதுவுமே டெலிட் பண்ணல. நீங்கள் எங்கே வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நான் 2025 சிலபஸ் ஸ்ட்ராங்காக இருக்க சார்னா அதுவே தான் 2026 கொடுத்துருக்காங்க. இது முன்கூட்டி எதிர்பார்த்தது தான். நான் எதிர்பார்த்தது வந்து சிலபஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துட்டு போன வருஷம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்செக்ட் ப்ராக்கெட்டில் ஃப்ராக் ஒன்று கொடுத்தது, அண்ட் என்சிஆர்டி சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், மேல்வேசி, க்ரூசிஃப்ரீ, இதை பற்றியான ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான சிலபஸ், டெங்கு சிக்கன் குனியாலாம் சிலபஸில் கிடையாது, ரெட் டேட்டா புக், இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு க்ளீன் சிலபஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போனதே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு R&Dயும் இல்லாமல் ஒரு சிலபஸ் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த வகையான சேஞ்சும் இல்லாத பட்சத்தில் நம்ம பயாலஜியில் இதுவும் சேஞ்ச் கிடையாது. இதுவுமே 2025 நம்ம சொன்ன விஷயங்கள் திருப்பி சொல்கிறோம். அதனால் நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நீங்கள் நல்லா படிச்சுக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன இதில் டெலிட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கை A to Z படிக்கணும். ஈவன் இண்டெக்ஸை கூட நல்லா படிச்சுக்கணும். சம்மரி தேவை கிடையாது, பட் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கிங்க. பட் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு இண்டெக்ஸ் பேஜில் அது நல்லா படிச்சுக்கோங்க. அதிலிருந்து இப்போ கேள்விகள் ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ரைட். தென் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேள்வியை பார்க்கலாம். இது எந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கில் தேடினீங்கன்னா இதுக்கான டாபிக்ஸ் கிடைக்காது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து படிக்கிற மாதிரி இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறது என்சிஆர்டியில் எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. இது ஓல்டு என்சிஆர்டியில் இதுக்கான டேட்டா இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஓல்டு என்சிஆர்டியில் எடுத்து படிச்சுக்கணும். இல்லை சார் கிட்ட ஓல்டு என்சிஆர்டி இல்லை சார் அப்படின்னா, நான் என்னோடய யூடியூப் சேனல்லையுமே இதை போட்டிருக்கேன். அண்ட் டெலிட்டடுக்கான ஒரு யூனிக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. எது வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் அப்படிங்கிறதுக்கான யூனிக் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணலாம். ரைட். அடுத்து வந்து ஃபேமிலி, மேல்வேசியே, க்ரூசிஃபெரியா, லெகுமினேசி, கம்போசிடியே, கிராமினியே, இதை பற்றி எவ்வளோ படிக்கணும் சார்? நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக படித்தாலும் இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான். அப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்களாலே பதில் சொல்ல முடியாது. டெலிட்டடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்கட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதையுமே நான் தனி டெடிக்கேட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த ஃபேமிலிஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு டைம் நான் புதுசாக நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற கமெண்ட் கண்டிப்பாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எல்லா கமெண்ட்டுக்குமே வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள்
ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அந்த அகாடமியோ அந்த யூடியூபோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காது. அதனால் நீங்கள் வெக்ஸ் ஆகிட்டு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, ஓகேங்களா? நான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அவங்களுக்கும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அதை நான் ஆட் பண்ணுவேன், ஓகேங்களா? வீடியோட இந்த பகுதி வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயுமே வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள், 9080549820. நீங்கள் 2026 நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண, எந்த வகையான மேனிப்புலேஷன் வேணாம். எனக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள், அதை மட்டும் நான் ப்ராப்பராக படித்தா போதும், எனக்கு நீட்டை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரணும் சார் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கான பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் உங்களுக்கு டோட்டலாகவே நடத்தியிருப்போம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேர்மோ ஒன்றுக்கும் கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு அதிகமாக இதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப வேல்யூவானது, ஓகேங்களா? இதோட ஃபீஸ் லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் உங்களால் பே பண்ண முடியும், அந்தளவுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டியுமே நம்ம யூடியூப்பில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற அகாடமி மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே எசிடேட் ஆகி கமெண்ட் பண்ணாமையும் எசிடேட் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் இருக்காதிங்க. ரெண்டுமே பண்ணுங்கள். ஏன்னா மற்ற அகாடமி மாதிரி நமக்கு கிடையாது, நான் எல்லாமே க்ளீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ரைட். அண்ட் மார்ஃபாலஜியில் ப்ராக்டிக்கல் சிலபஸ் கண்டிப்பாக இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இதையுமே நம்ம யூடியூப்பில் இது வரைக்கும் நம்ம போடல, பட் டெடிக்கேட்டடாக வெயிட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இன்செக்டான காக்ரோச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்கிறாங்க. காக்ரோச்சுன்னு மென்ஷன் பண்ணலினா கூட ஒரு இன்செக்ட் அப்படின்னா என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்செக்ட் நம்ம அனாட்டமி வைஸ் மார்ஃபாலஜி வைஸ் படிக்கணும் அப்படின்னா கரப்பாம்பூச்சி மட்டும்தான், காக்ரோச் மட்டும்தான். இது ஆல்ரெடி யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். பட் இன்னொரு டெடிக்கேட்டடான வீடியோ அதை பற்றி A to Z, காக்ரோச்சை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பட் புரிகிற மாதிரி நடத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். ஃப்ராக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா A to Z ஆல்ரெடி நான் ஃப்ராக் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதை பற்றி தனிப்பட்ட ரீதியிலே சொல்லிட்டு ஃப்ராக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயர் 16 மார்க்ஸ் 4 கொஷின் வந்துச்சு. 16 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்லேருந்து மட்டுமே எடுத்திருந்தாங்க. ஒரு ஷோரான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் சிலபஸ் ஆஃப் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். இதை பற்றி நான் இன்னும் யூடியூப்பில் வீடியோ போடல, நான் டெடிக்கேட்டடாக போடுறேன். ஏன்னா எங்களோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நடத்துவோம், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் இல்லையா? டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன், இல்லையா நாங்களோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிறப்போ அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். அண்ட் டெய்லி மார்னிங் லைவில் வரப்போ இதை பற்றிலாம் பேசிட்டு தான் இருப்போம். நீங்கள் இன்னும் மார்னிங் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலை அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். மற்ற இது மாதிரி இருக்காது. நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு டைமும் கொடுப்போம், அந்த நோட்ஸ் எப்படி படிக்கணுங்கிறது ப்ராப்பர் கைடன்ஸும் கொடுப்போம். இது வந்து நோ மோர் மேனிப்புலேஷன்ஸ். இங்கே நீங்கள் ஒரு நேமும் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. இது வரைக்கும் யூடியூப்லேயும் வீடியோ போடல, நானும் இதை பற்றி இன்னும் லெக்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணல, நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெங்கு சிக்கன் குனியாவை பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா தேவையான டேட்டா வந்து CBSE சப்ளிமெண்ட்ரி புக்கில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்கள் நடத்திடுங்க எனக்கு ஒரு டைம், அப்போ எனக்கு இன்னுமே க்ளீனாக அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், என்னால் என்னோடய மார்க்கில் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷுவர் இதையுமே நான் போடுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டேட்டா புக் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். இதுவும் நம்ம யூடியூப்பில் வந்து டெடிக்கேட்டாக போடுறேன். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்லேயும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இந்த பாயிண்ட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நான் கடைசியாக படிக்க சஜஷன் பண்ண சொல்லுவேன். நான் வீடியோ ரெகுலராக போட்டுறேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. நான் சொல்வது ரிவிஷனை மட்டும் கடைசியாக பண்ணிக்கங்க. இப்போ படிச்சுக்கங்க, ரிவிஷன் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு NCERT A to Z வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும். இதெல்லாம் வந்து டெலிட்டடு, தேவையில்லாமல் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறேன். நான் படித்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொம்பு மாதிரி வச்சுருன்னா இதுலேருந்து லாஸ்ட் இயர் ஒரு கேள்வி கூட வரல. ஸோ இந்த வருஷம் வருமாங்கிறதுக்கான கேரண்டி இல்லை, பட் படித்து வச்சுக்கணும். அதை நான் குத்தம் சொல்லலை, பட் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டெலிட்டட் தான் வரும், நம்ம கடை NCERT ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வரும், சார் எழுதித்தரேன். ஆனால் டெலிட் பண்ணதெல்லாம் NCERT இது வரைக்கும் அவங்க கேட்டதே கிடையாது, அவன் கை வைக்கவும் மாட்டான். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகிச்சிங்க, இந்த விஷயத்தை மைண்டில் நல்லா ரன் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கடைசியாக தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட கரண்டாக இருக்கக்கூடிய NCERT புக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் படிச்சுக்கணும்.
ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் படிக்கணும் அப்படிங்கிற தமிழ்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் இந்த டெலிட்டட் போர்ஷன்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். என்ன லெசன்ஸ்னு கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எந்த வகையான சேஞ்சும் இல்லை. பயாலஜிலுமே எந்த வகையான சேஞ்சும் இல்லை. 2025 சிலபஸ் ஈக்குவல் டு 2026 சிலபஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட். நான் தனியாக எடுத்து படிச்சுக்கணும்னா இந்த டாப்பிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வீடியோட எண்டில் ஒன்ஸ் அகேன் இதை பற்றி நீங்கள் இன்னும் டெப்த்தாக படிக்கணும், நான் வந்து ரெகுலராக அட்டன் பண்ண நினைக்கிறேன்னா நம்மளோட அகாடமி வந்து சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஹாஸ்டல் கேம்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஃபுல் டெஸ்ட் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைனல் டைம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நான் ரொம்ப ஆக்டிவாக யூடியூப்பில் இருக்க போகிறேன். ஃபார் ஸ்டூடெண்ட் கைடன்ஸ்க்காக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கைடன்ஸ் ரொம்ப விகரஸாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், மற்ற யூடியூப் சேனல் மாதிரி வந்து இங்கே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நீட் எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீட் எக்ஸாம் அப்புறம் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பட் ஏன்னா நடுவில் நடக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் சேஞ்சு அண்ட் சிலபஸ் ரிலேட்டடான அப்டேட் இந்த வருஷம் வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக சிலபஸ் ரிலேட்டடாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் ரிலேட்டடாகவும் யூடியூப் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ரிலேட்டடான நியூஸஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஏன்னா நம்மளோட சேனலும் அகாடமி ப்ரைமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கோச்சிங் கிளாஸஸ் தான். கோச்சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கவுன்சில் ரிலேட்டடாக கொஞ்சம் கைடன்ஸ் குறைச்சிருக்கோம். எஸ், அதுக்கு இன்னும் நல்ல நல்ல சேனல்ஸ் நிறையா இருக்குது. நான் இன்னொரு வீடியோ அதை பற்றி பேசுகிறேன். பட் இப்போதைக்கு ப்ரைமாக வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கைடன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனல் மாற்றிருக்கோம். அதனால் இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் 11th 12th இயர் ட்ராப்பர்ஸ் நீட் 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2027 அப்படி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் ஒரு ப்ராமிஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.